இந்த ஒரு காணொலியை நம்ம இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் டிராஃபியோடைய 4வது நாள் கடைசியில் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் டிராஃபியோடைய 3வது நாளோட கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா 12 ரன்களுக்கு 3 விக்கெட் இழந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 522 ரன்கள் பின்தங்கி இருந்தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலியோட பேட்டிங் சாமர்த்தியத்தினாலையும் ஜஸ்பிரீத் பும்ராவோட ராஜதந்திரத்தாலையும் பார்த்தோம் அப்படின்னா 3வது நாளோட கடைசியில ஆஸ்திரேலியாவை 12 ரன்னுக்கு 3 விக்கெட் இழப்பு இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது இந்தியா தான் எப்படியும் ஜெயிக்க போகுது, என்ன ஒரு 220 230 ரன் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னே சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி வேகமா விக்கெட் விழுகலான்னு கூட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரன்னை சேர்க்க தான் செஞ்சாங்க. ஆனா அது துரதிருஷ்டவசமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பவுலிங்க்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். மேலும் இது மாதிரி இந்த மேட்ச் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயிச்சாதான் வரும். இந்த ஒரு பெர்த் ஆப்டர் ஸ்டேடியத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்ச முதல் டீம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்ச முதல் இந்தியன் கேப்டன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா. இதுக்கு முன்னாடி இந்த பெர்த் ஸ்டேடியத்துல வேற யாருமே ஜெயிக்கலையா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆப்டர் ஸ்டேடியம் இல்லாம வாக்கா ஸ்டேடியத்துல பார்த்தோம்னா 2008வது வருஷம் அனில் கும்ப்ளே தலைமையிலான இந்திய அணி பார்த்தோம் அப்படின்னா வாக்கா ஸ்டேடியத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதன் மூலியமா என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா ஏசியாவை சேர்ந்த கிரிக்கெட் டீம் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியா தான். 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2008 வாக்கா ஸ்டேடியத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2024 பெர்த்ல இருக்கக்கூடிய ஆப்டிம் ஸ்டேடியத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதோட இன்னொரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கேப்டனுமே ஒரு பவுலராகவும் இருந்திருக்காங்க. ஹையஸ்ட் மார்ஜின்ல மேட்சை ஜெயிச்சதுல இந்தியா அவுட் சைட் ஏசியால பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 2வது ஹையஸ்ட் ஸ்கோர். 295 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா கிடையே நடந்த மேட்ச்ல ஹையஸ்ட் மார்ஜின்ல ஜெயிச்ச இந்த ஒரு 295 பார்த்தோம் அப்படின்னா 2வது மேட்சாவும் இருக்கு. இப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 318 ரன்னு. அது மட்டும் இல்லாம ஹோம் சீரீஸ்ல தங்களோட முதல் மேட்சை இந்தியாவுக்கு எதிராக தோத்து போனதுல மூலியமா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா இது 2வது முறை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி 2018 அடிலேட்ல ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்துருக்காங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்சை பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிமேக்ஸ் ஸ்டேடியத்துல தோத்துருக்காங்க. இது 2021வது செஞ்சுரியில. இது மட்டும் இல்லாம இந்தியாவோட பவுலிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தோம் அப்படின்னா 12 ஓவர்கள் வீசி 42 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருக்கு அப்புறமா முகமது சிராஜ் பார்த்தோம் அப்படின்னா 14 ஓவர் வீசி 51 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதற்கு அப்புறமா வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஹர்ஷித் ராணா பார்த்தோம் அப்படின்னா ஆளுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே தான் இந்தியாவோட பவுலிங் சாதனைகள். ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா 101 பாலுக்கு 89 ரன் அடிச்சிருக்காரு. அதற்கப்புறமா மிச்சல் மார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 67 பாலுக்கு 47 ரன் அடிச்சிருக்காரு. பின்னர் இந்த வரிசையில அலெக்ஸ் கேரி பார்த்தோம் அப்படின்னா 58 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர மித்தவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சொற்பமான ரன் தான் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே தான் ஆஸ்திரேலியாவோட வருத்தமான சாதனைகள். இதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடந்த சோதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3வது நாளோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா கடகடன் விக்கெட் விழுக ஆரம்பிச்சிச்சு. 4வது நாளோட ஆரம்பத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல விக்கெட் விழுந்திருந்தாலும் கூட ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டிராவிஸ் ஹெட்டோட கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரன் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லணும். பின்னர் அதற்கப்புறமா நடந்த பேட்டிங் கொலாப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்னா அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். ஆஸ்திரேலியாவை தலை தூக்க முடியாம ஆக்கிருச்சுன்னு சொல்லணும். என்னதான் எல்லாரும் அவுட் ஆயிட்டு இருந்தாலும் கூட டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து 6 பாட் ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒருவேளை இதனாலதான் தலை ஃபார் த ரீசனா இருக்காரான்னு தெரியல, இல்ல இந்தியானா மட்டும் அடிப்பாரானும் தெரியல. இதற்கப்புறம் மிச்சல் மார்ஸும் அலெக்ஸ் கேரியும் முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. ஆனா அந்த ஒரு போராட்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸாலையும் ஒரே ஒரு ஸ்பின் பவுலராலையும் பார்த்தோம் அப்படின்னா கலைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை ரொம்பவுமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கௌதம் கம்பீரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியா முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும், கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது ஆனா இப்பதான் தெரியுது அவங்க நம்ம மேல ட்ரோல் பண்ண இருந்த கான்சென்ட்ரேஷன் கூட மேட்ச்ல இல்லன்னு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இது எல்லாமே தான் இந்த மேட்சோட சோதனைகள். இந்த மேட்சோட வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு
ஏன் நம்மளை போட்டு செய்யும் செஞ்சாங்க, ஆனால் நம்ம அவங்களை செய்ய முடியலையான்ற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் KL ராகுல், SSV ஜெய்ஸ்வால், ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிச் ஈஸ் அவுட் ஆயிருச்சு, அதனால தான் அவளை ஈஸியாக அடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதே பிச்சில் தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா விளையாண்டாங்க, அவங்களால அந்த 500 ரன் அடிக்க முடியலன்றது தான் உண்மை. ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியாவை பாராட்டுவாங்கன்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏதோ லக்கு இருக்குப்பா உனக்கு, அதனால தான்ப்பா ஜெயிச்சிட்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மேல ட்ரோல் எவ்வளவு தூரம் வைக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி 4-5 மடங்கு சேர்த்து செஞ்சுட்டாங்கன்னே சொல்லணும். இந்தியாவுக்கு எங்கனக்குள்ள வேதனையாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, டிராவிஸ் ஹெட் பயிலால வேதனையாச்சு. அது மட்டும் இல்லாம மிச்சல் மார்ஷ் மேலாலையும் பார்த்தோம்னா வேதனை இருந்தாதான் செஞ்சிச்சு. ஏதோ ஷார்ட் டைமா வேதனைகள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து இந்தியன் பவுலர்ஸ் குயிக்கா பவுலிங் பட்டனால பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் ஆஸ்திரேலியா பிரஷர் பண்ண குக்கர் மாதிரி ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி ஒரு வழியில சொல்லணும் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்ததா பிங்பால் மேட்ச் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிங்பால் மேட்ச்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட அடிலைட்டுக்கு வந்துராதா. அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். அடிலைட்டுக்கு இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு கிரிக்கெட் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.